இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம உபாகமம் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் தருகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்திருக்கிறேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். நீ பிழைத்திருக்கும்படிக்கு, நீ உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? சில நேரங்களிலே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தவறாக போய்விடும். பார்க்கும்போது நல்லா இருக்கிறது என்பதற்காக சில நேரத்திலே நம்ம தெரிந்து கொள்கிற நிறைய காரியங்கள் நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது, நம்ம பெற்றுக்கொண்ட உடனே அல்லது அதை வாங்கின பிறகு அது நம்ம நினைத்த அளவிற்கு இல்லாமல் இருக்க ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த வசனம் சொல்கிறது, ஜீவனும் மரணமும் நமக்கு முன்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது என்றால், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வது? சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 காரியங்களை வைப்பார். நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தினுடைய கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும்போது, அந்த கனி பார்வைக்கு இன்பமானதாக இருந்ததுனால அந்த ஏவாள் என்ன செய்யலை என்று சொன்னால், ஆண்டவரால் விலக்கப்பட்ட அந்த கனியை பறித்து புசித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்கிறது நம்முடைய பார்வைக்கு அழகாக இருக்கிறது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, அல்லது நமக்கு ரொம்ப விருப்பமானது பிடித்தமானது என்பதற்காக நாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி இருக்கிறதாக இருந்தது என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு பிடிக்காததாக இருந்தாலும் நமக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தால் கூட அதில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நன்மையை அதில் ஜீவனை வைத்திருப்பார். அப்போ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதில் நம்ம பார்த்தோன்னா 20வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அப்போ நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கணும்னா, நம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நம் சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் யோவான் 11:25 வாசிக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் சரியானதாக இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அல்லது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம சரியாக எப்படி நிதானிக்க முடியும், நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம் என்றால் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எதை பேசுகிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நான் இப்படி தான், எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நம்ம புலம்பிக்கொண்டே இல்லாதவைகளையே நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இருக்கிறதும் இல்லாமல் போய்விடும். ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கூட என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக்குவார் என்று நம்ம நிறைகளை பேசும்போது, அல்லது ஆசீர்வாதத்தை பேசும்போது, சுகத்தை பேசும்போது, நிச்சயமாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் நம்ம பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட அவயவம் இந்த நாக்கு. இந்த நாவை குறித்து நம்ம அநேக காரியங்களை வேதத்தில் வாசிக்க முடியும்.
நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, அது வெட்டவும் செய்யும். அதே மாதிரி சுக்கான் என்று சொல்லப்பட்டிருக்கு, அது திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமொழிகள் இந்த 18ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். அப்போ அந்த நாவுக்கு அத்தனை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம எதை பேசுகிறோம், நம்ம மரணத்தை குறித்தா ஜீவனை குறித்தா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆகவே நம்ம நல்லதை பேசும் பொழுது நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும், ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இப்போ நம்ம எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வது? முதலாவது நம்ம நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அநேக காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே நமக்கு முன்பாக ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் உண்டு, சாபமும் உண்டு. நம்ம பார்வைக்கு எது அழகாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று சொல்லி அறிந்து நம்ம வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நம்ம சரியானதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம ஆண்டவர் ஜீவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ரெண்டுமே நமக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. தெரிந்து கொள்கிற விருப்பத்தை அது ஆண்டவர் அந்த உரிமையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால் நம்ம தெரிந்து கொள்வது அது சரியானதாக இருக்கட்டும். நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம நாவை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்ம ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை உம்முடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஜீவனை தெரிந்து கொள்ள எங்கள் நாவை சரியாக பயன்படுத்தவும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படவும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாருங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.